நெல்லை ஜெயந்தா எழுதுகிற போது எழுதினா, நான் தலை குனிந்து உன்னை படித்தேன், நீ என்னை தலை நிமிர வைத்தாய். புத்தகத்தை பத்தி எழுதினார். மேலிருந்து கீழாக படித்தேன், கீழிருந்த என்னை நீ மேலேற்றி விட்டாய்னு நெல்லை ஜெயந்தா அவர்கள் சொல்வாரு. அப்படி ஒரு புத்தகம் காட்சியில ஆசிரியரை பத்தி பேசுவதற்கு பெருமையா இருக்கேன். ஆனா நீங்க குடும்பமா இருக்கா? ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா பையன் 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. இந்த சாப்பிடும் போது அப்பாவுக்கு பேசினா கோவம் வரும் சில வீட்டுல. பாத்தீங்களா? சாப்பிடும் போது பேசாத அப்பா கம்மனு விட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லாது, என்னடா உன் தட்டுல ஒரு பள்ளி கிடந்தது, அப்புறம் என்ன? ஒண்ணு இல்ல சார், இன்னைக்கு பசங்க அப்பா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாரு. அன்னைக்கு வீட்டுக்குள்ள வர்றாரு சார் ஒரு அப்பா, பையன் சொன்னா, அப்பா நீ சூப்பரப்பா பாருனா. ஒரு பயங்கர சந்தோஷம். ஒரு தோல்ல கை போட்டே கேட்டாரு, என்ன நடந்தது நம்ம வீட்டுல? அப்பா உனக்கு பின்னாடி நடக்க போறா முன்னாடி தெரியுதுப்பா. இன்னும் சந்தோஷமாயிட்டாரு. அப்பா நீ ஒரு தீர்க்க தரிசுப்பா, பொழுதுட்டே இருக்கான் பையன். உடனே எனக்கு ஆச்சரியமாயி, என்ன நடந்தது நம்ம வீட்டுல அப்படின்னு. ஒண்ணு இல்லப்பா, நீ சொல்வீல்ல இங்க இருக்க ஜன்னல்ல ஏறாத, அங்க இருக்க கண்ணாடி உடஞ்சு முதுகு உடஞ்சிருந்தேன். இன்னைக்கு ஏறின பாரு அதே மாதிரி உடஞ்சிச்சுனா.